திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு என்ன தரப்போகிறது? வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனதார வணங்கிட்டு ஆரம்பிக்கலாமா? ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்னு மனசார நம்புங்க. ஏன்னா நம்ம தனுசு ராசிக்காரங்கனாலே அன்புக்கு சொந்தக்காரங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை சோதனைகள் உங்களை சூழ்ந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் என் தன்மானத்தை விட்டுத்தர மாட்டேன் அப்படின்னு விடாப்படியாக நிற்கிறவங்க நீங்கள். எனக்கு நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, அதனால் இவன் காலில் போய் விழலாமா, அவன் காலில் போய் விழலாமா, இந்த எண்ணம் எல்லாம் உங்ககிட்ட துளி கூட இருக்காதுங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தனி ஆளாக போராடி முன்னுக்கு வர சிங்கங்கள் நீங்கள். தனுசு ராசி அன்பர்களே, சுக்கிரனின் உச்சம் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறது தெரியுமா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? தனுசு ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகிற சுக்கிரனின் கிரகப்பெயர்ச்சி பற்றி தான். குறிப்பாக தனுசு ராசிக்கு சுக்கிரன் உச்சம் பெறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது, உங்கள் தைரியம், தொழில், குடும்பம், பொருளாதார நிலை எப்படி இருக்க போகுது, என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கலாம், இதையெல்லாம் பற்றி ரொம்ப விரிவாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேச போகிறோம். தனுசு ராசிக்காரர்களோட தன்னம்பிக்கையும் அந்த தலைமை பண்பும் குடும்பத்து மேலே நீங்கள் வச்சிருக்கிற அளவற்ற அன்பும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தேடித்தரப்போகுதுங்க. இப்போது சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதியோட வீட்டில் இருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் வரிசையாக வரப்போகுது. தனுசு ராசிக்காரர்களே, குருவின் பார்வை உங்களுக்கு என்ன யோகத்தை தரப்போகிறது? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? குருவோட பார்வை உங்கள் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய யோகம் உண்டாக போகுது. ஐயோ, எனக்கு அர்த்தாஷ்டம தனி நடக்குது, பயமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இனி பயப்பட தேவையில்லைங்க. இது உங்களுக்கு ஒரு சுகமான நேரம். எந்த ஒரு செயலையும் நீங்கள் தைரியமாக இறங்கி செஞ்சீங்கன்னா அதுக்கு இதுதான் சரியான நேரம். சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு உரியவர் அப்படிங்கிறதுனால கடன் தொல்லை, வேலை வாய்ப்பு, வருமானம் போன்ற விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல பலன்கள் கிடைக்கும். குருவோட வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால கெட்டது எதுவும் நடக்காதுங்க. தனுசு ராசிக்காரங்க இப்போ வாழ்வோட அடுத்த உயரத்துக்கு செல்ல போகிறீங்க. குறிப்பாக உங்களோட தசா புத்தி நல்லா இருந்தால் இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களை தேடி வரும். கடன் பிரச்சனை, பகை, வேலை கிடைக்காம கஷ்டப்படுறது, இந்த மாதிரி எல்லா கவலைகளும் இனி நீங்கும். துன்பங்கள் வரும்போது சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சாலே அதோட பாதிப்பை குறைச்சிடலாம். அதை பற்றியும் நான் பின்னாடி சொல்கிறேன். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் சொந்த வீடே கனவு நனவாகப் போகிறதா? இதுவரைக்கும் நீங்கள் கடன் பிரச்சனை, சொத்து தகராறு, குடும்பத்தில் சண்டைன்னு நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கலாம். சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து இருந்ததுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மன வருத்தங்கள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் நெருங்கி வந்துடுச்சு. கடன் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை புதுசாக சொத்து வாங்கணுமா? இதுதான் சரியான நேரம். வீடு, இடம், வண்டி, ஏன் ஒரு சொகுசு கார் வாங்கணும்னு நினச்சா கூட இப்போது அது நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. சொத்து சம்பந்தமான வழக்குகள் கோர்ட்டில் இருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மார்ச் மாதத்தில் இருந்து சனி பகவான் உங்கள் குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்ய போகிறாரு. மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு என்ன காத்திருக்கிறது தெரியுமா? மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது வெற்றி நிச்சயம். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் நல்லா மேம்படும். கடன் சுமை குறையும். வருமானம் கிடுகிடுன்னு உயரும். நகை வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு யோகமான காலம். கமிஷன் பிஸ்னஸ், வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் கொட்டும். அதே போல் ஆசிரியர், மருத்துவர், வழக்கறிஞர் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. காதல் திருமணமோ அல்லது இரண்டாவது திருமணமோ எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் சேமிப்பு அதிகமாகும். குறிப்பாக பெண்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது தான் நடக்கும்.
கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. நல்லது நடக்கும்னு காமெடி பண்ணுறீங்களா? இப்படி தோணுதா உங்களுக்கு? இதுவரைக்கும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாமே இனி உங்களை தேடி வருவாங்க. உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. ஆனால் எனக்கு ஒன்று புரியுதுங்க. எங்கம்மா நீங்கள் வேற நல்லது நடக்கும்னு சொல்லி காமெடி பண்ணுறீங்க. நாங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் எங்கே நல்லது நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. வாழ்க்கைனா இன்ப துன்பங்கள் கலந்து தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி வர்ற காலங்கள் இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக மாறப்போகுது. உங்கள் அம்மா அப்பா கூட இப்படி ஒரு பையனை பெக்க நான் என்ன புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் உயருவீங்க. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. தனவாக்கு ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் புதன், சனி, ராகு, சப்தமஸ்தானத்தில் குரு பகவான், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான். இந்த கிரக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடை தாமதம் எல்லாத்தையும் நீக்க போகுது. ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு உங்கள் சூழ்நிலை மட்டும் காரணம் இல்லைங்க, நீங்களும் தான் ஒரு காரணம். ஏன்னு சொல்கிறேன்னா, இதை செஞ்சால் அவங்க என்ன நினைப்பாங்களோ, அதை சொன்னால் இவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சே உங்கள் முன்னேற்றத்தை தள்ளி போடுறீங்க. முயற்சி பண்ணாதான் வெற்றி கிடைக்கும். அடுத்தவங்க பேச்சை விட்டுட்டு உங்கள் முயற்சியில் மட்டும் கவனம் செலுத்துங்க. நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பீங்க. நட்சத்திர வாரியான பலன்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த மாதம்? மூலம் நட்சத்திரம். மூலம் நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதம் நீங்கள் எடுத்த வேலையை சூப்பராக முடித்து நல்ல பேர் வாங்க போகிறீங்க. ஆனால் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். மாணவர்கள் கவனத்தை சிதற விடாமல் படிங்க. வேலை செய்கிற இடத்துல சின்ன விமர்சனங்கள் வந்தாலும் அதை பெருசு பண்ணாமல் அனுசரிச்சுட்டு போங்க. வங்கி கடன் எதிர்பார்த்துட்டு இருந்தால் இந்த மாதம் கிடைச்சும். பூராடம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் மன அமைதி கிடைக்குங்க. எதை செஞ்சாலும் அதில் ஒரு நற்பலன் இருக்கும். தெளிவான முடிவு எடுப்பீங்க. உங்கள் பேச்சாலேயே காரியத்தை சாதிச்சிருப்பீங்க. திடீர்னு கொஞ்சம் செலவுகள் வரலாம். அதனால் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். மேலதிகாரிகளோட புது அறிமுகம் கிடைக்கும். சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுக்கு கடவுள் பக்தி அதிகரிக்கும். சொத்து வாங்குறப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் இருந்த போட்டிகள் குறையும். யாருக்காவது சரக்கு அனுப்புகிறப்போ ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கான எளிய பரிகாரம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீர ஒரு சின்ன பரிகாரம் செய்யலாமா? முருகன் வழிபாடு. வாரத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க. நெய்விளக்கு. முருகருக்கு 6 நெய்விளக்கு ஏற்றி வைங்க. மனப்பூர்வமான வேண்டுதல். விளக்கு ஏற்றிட்டு உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டங்களை அவர்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் கவலைகள் எல்லாமே கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போயிடும். தடை தாமதம் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுது. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.